தமிழ் சினிமாவில் புகழின் உச்சத்தில் இருந்த நடிகர் என்றால் அது நம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் தான். சினிமாவிலும் சரி அரசியலிலும் சரி பெரும் ஆளுமையாக இருந்தவர். மக்கள் நலனே தன் நலம் என்று இருந்தவர் எம்ஜிஆர். இல்லாதோருக்கு வாரி வாரி வழங்கிய வள்ளல் எம்ஜிஆர். அதன் காரணமாகவே அரசியலிலும் எம்ஜிஆரால் ஜெயிக்க முடிந்தது. ஏகப்பட்ட படங்களில் எம்ஜிஆர் நடித்திருந்தாலும் அவரை மிகவும் பாராட்ட வைத்த படம் என்றால் குடியிருந்த கோயில்தான். இதைப் பற்றி பத்திரிகையாளர் சுரா ஒரு பேட்டியில் கூறினார். அதாவது சரவணா ஸ்கிரீன் நிறுவனம் தயாரிப்பில் வெளிவந்த படம்தான் குடியிருந்த கோயில். வேலுமணிதான் இந்த படத்தை தயாரித்தார். கே. சங்கர் இந்த படத்தை இயக்கினார். வேலுமணி சிவாஜியை வைத்து ஆண்டவன் கட்டளை போன்ற பல வெற்றிப்படங்களை கொடுத்தவர். குடியிருந்த கோயில் படத்தில் எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடித்திருப்பார். எம்ஜிஆருக்கு ஜோடியாக ஜெயலலிதா மற்றும் ராஜஸ்ரீ ஆகிய இரு கதாநாயகிகள் நடித்திருப்பார்கள். படத்தில் அமைந்த அனைத்து பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட். அதிலும் குறிப்பாக ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் என்ற பாடல் இன்றுவரை அனைத்து தரப்பினருக்கும் பிடித்தமான பாடலாகும். இந்த பாடலில் எல். விஜயலட்சுமி எம்ஜிஆருடன் சேர்ந்து நடனம் ஆடியிருப்பார். நடனத்திற்கு பேர் போன எல். விஜயலட்சுமி ஜெய்சங்கருடன் சேர்ந்து பல படங்களில் நடித்திருக்கிறார். இந்த படத்தில் ஒரு பாடலில் நடனம் ஆடியிருப்பார். விஜயலட்சுமியுடன் சேர்ந்து நடனம் ஆட வேண்டும் என்பதற்காக இந்த பாடலில் நன்றாக ஆட வேண்டும் என எம்ஜிஆர் நினைத்தாராம். அதனால் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் பயிற்சி எடுத்தாராம். அந்த பாடலை இப்பொழுது பார்த்தால் கூட எம்ஜிஆர் மிகவும் கஷ்டப்பட்டு நன்றாக ஆடியிருப்பார். அதிலும் விஜயலட்சுமிக்கு நிகராக நடனம் ஆடியிருப்பார். அதனால் அனைவரின் பாராட்டையும் பெற்றிருப்பார் எம்ஜிஆர். மேலும் எம்ஜிஆர் ஆடி முடித்ததும் விஜயலட்சுமி மெய்மறந்து அவரை தலை குனிந்து வணங்கினாராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதேபோல் வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.